ஸ்வீட்டா இல்ல ஆம்லேட்டா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா சூப்பர் காம்போ இல்ல. சிம்பிளா ஒரு பிரெட் ஆம்லெட் ட்ரை பண்ணலாமா? ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல குயிக் அண்ட் ரொம்ப பர்ஃபெக்ட்டா செய்யக்கூடிய இந்த ரெசிபிக்கு மூணே இன்கிரிடியன்ட் நமக்கு தேவைப்படுது. டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 முட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுலயே நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இருக்கும்ல, ஸோ அது வந்து 1.5 கப் சேர்த்திருக்கேன். வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சேர்த்திருக்க சுகர் இருக்கு பாருங்க, ஸோ அது நல்லா கரைஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 இன்கிரிடியன்ட் மட்டும் இருந்தா போதும் நம்ம கிட்ட. ரொம்ப அழகா செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி பார்க்கும் போது தனியாக தெரியுது பாருங்கள் முட்டையோட வெள்ளைக்கருனா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா பீட் பண்ணியிருக்கணும். ஸோ அங்கங்கே தனித்தனியாக தெரியக்கூடாது. அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனி பாருங்க அடியில் இறங்கி வந்துடும், ஒரு மாதிரியாக தனியாக போய் தெரியும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் அதை பீட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து 1 பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்போட ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்து. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட் இருந்துச்சுன்னு சொன்னால் ஸோ அதை வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பிரெட் ஆம்லெட் செய்யறதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து மில்க் பிரெட் எடுத்திருக்கோம். ஸோ வீட் பிரெட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மில்க் பிரெட்ல செய்யும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 6 பீஸ் நான் பிரெட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட் தான், நம்ம எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதே ஷேப்லேயே நீங்கள் வந்து எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரெட் ஆம்லெட் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், ஆனால் அதுவே உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஹெவியாக சாப்பிட வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸு. மார்னிங் டயத்தில் குழந்தைங்கன்னா ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். எடுத்துக்கிட்ட எல்லா பிரெட்டையும் இதே மாதிரி சைஸ்லேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்லேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பக்கத்தில் நம்ம வந்து தோசை பேன் இருக்குல்ல, ஸோ அதை நான் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இதுலேயே நம்ம வந்து கீ சேர்த்துக்கிட்டோம். ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த எக் பேட்டரில் வந்து டிப் பண்ணி நம்ம வந்து இப்போ போட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளுங்க. டபுள் சைடும் நம்ம வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படி தோசை பேனில் போட்டுடணும். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து மார்னிங் டயத்தில் ஸ்கூலுக்கு போகிற டயத்துலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக இருக்கும். செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியான ஒர்க் இருக்காதுங்க. மார்னிங் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட நீங்கள் அழகாக செஞ்சு கொடுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரேட்டான ரெசிபி கூட சொல்லலாம். அது மாதிரி ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அதாவது ஈவினிங் வந்து கிரேவிங்ஸ் இருக்கும்ல ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம், ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் வந்து டீ டைமுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த ப்ரெட்டை நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கணும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பரட்டி போடணும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து 2 பேட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு வந்து மறக்கவே முடியாதுங்க. ஸோ இது நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சிம்பிளான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிஸில் பார்க்கலாமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.